அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு காதல் திருமண ஜாதகம் கண்டுபிடிப்பது எப்படி. ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். லவ் மேரேஜ் ஜாதகத்தை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். காதலருக்கு மட்டும்தான் காதலிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். காதல் திருமணம் என்பது காதலர்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். காதலுக்காகவே பிறந்த கிரகம் புதன். அந்த புதன் காலபுருஷனுக்கு சஷ்டாஷ்டக கிரகம் இல்லையா? அதனால தான் காதலில் முதலில் எதிர்ப்பு வரும். லவ் பண்றவங்க உங்களுடைய லவ்வர் மேல முழு நம்பிக்கை வைங்க. எனக்கு புதன் ரொம்ப பிடிக்கும். காரணம், புதன் ஜோதிட கிரகம். என்னை ஜோதிடராக உருவாக்குனது என்னுடைய புதன் தாங்க. புதனுக்கு காதலும் பிடிக்கும், காதல் கவிதையும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் என்னுடைய காதல் கவிதையை பார்ப்போம், பிறகு காதல் திருமண ஜாதகத்தை பார்ப்போம். காதல் தரிசனம் காண வந்தேன், இரு கண்களால் என்னை வரவேற்றாள். கவிதை மலை கொட்டியது என் மனதில். மனசுக்குள் காதல் ஓவியம் வரைந்தேன். அதில் உன்னையும் என்னையும் தவிர வேறு எவரும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். பூக்களோடு மலர்வாள், புன்னகையோடு பேசுவாள், பூந்தோட்டமாய் என் இதயத்தில் இருப்பாள். புத்தாண்டில் தன் காதலை சொல்லி புதிய உலகத்தில் என்னை பிறக்க வைத்த தேவதை நீ. ஓகே, நெக்ஸ்ட். வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து என் கண்களுக்கு இனிமையாய் காட்சியளித்தவளை, சின்ன சின்ன சிரிப்பால் என்னை வெட்கப்பட கற்றுக் கொடுத்தவளை. என்றென்றும் நீ என் மடியில் இருந்தால் இனிய சொர்க்கத்தில் பூமலை காண்போம் வா. இன்னைக்கு புதன்கிழமை. புதன் ஹோரையில் உட்கார்ந்து புதனுடைய வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். புதன் என்னுடைய உடம்பில் உட்கார்ந்து காதல் கவிதை மூலமாக என்னை உங்களிடம் பேச வைக்கிறது. இப்போ புதன் வந்த வேலை முடிந்து விட்டது. பாய். இப்போ காதல் திருமண ஜாதகத்தை ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போமா? டின் டின் டின். ஜோதிடர்கள் கவனிக்கவும், இன்னும் சற்று நேரத்தில் காதல் திருமணம் ஜாதகருடைய ஜோதிட பாடம் தொடங்க உள்ளது. ஜோதிட மாணவர்கள் அனைவரும் ஜோதிட குறிப்புகள் எடுத்துக்கொள்ளவும். டின் டின் டின். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சமசப்தம தொடர்பு உண்டு. அதுவும் கலத்திரக்காரர்கள் வீட்டில் தொடர்பு உண்டு. இதில் 7ஆம் அதிபதிக்கு குரு பார்வை இருப்பதால் காதல் திருமணம் நடக்கும். இதில் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தனித்து கேந்திரத்தில் இருப்பதால் இந்த இருவருக்கும் கேந்திராதிபதி தோஷம் உண்டு. மேலும் இதில் ஒருவர் காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி மாரகாதிபதி, மற்றொருவர் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி மாரகாதிபதி. அதனால் முதல் திருமண வாழ்க்கை தோல்வி தரும் அல்லது முதல் மனைவி தங்காது என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. 5, 7, 9 அதிபதிகள் சேர்க்கை திருமண ஸ்தானத்தில் இருப்பதால் இது காதல் திருமண ஜாதகம். திருமண ஸ்தானத்தில் இருக்கும் குருவுக்கு சூரியன் வேதகன், சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன், சுக்கிரனுக்கு சனி வேதகன் தொடர்பு இருப்பதால் காதல் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணை மூலமாக அதிகம் கஷ்டப்படுவாள். இதில் ஒருவர் ராகு சாரத்தில் இருந்தாலே ஜாதகிக்கு உள்காயம், வெளிக்காயம், இரத்த காயம் அனைத்தும் கணவன் மூலமாக ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. 5ஆம் அதிபதி வக்ரம் பெற்று 5ஆம் அதிபதிக்கு 12இல் கேது இருப்பதால் ஜாதகி காதல் வலையில் விழுவாள். மனசுக்காரன் சந்திரனுக்கு திரிகோணத்தில் காதல் கிரகம்
புதனும் களத்திரக்காரன் சுக்கிரனும் போகக்காரன் ராகுவும் இருப்பதால் ஜாதகிக்கு நிச்சயம் காதல் ஏற்படும். லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்து 2, 5 அதிபதி குருவின் பார்வை இருப்பதால் காதல் திருமணம் குடும்ப உறுப்பினர் சம்மதத்துடன் தான் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க. 5ஆம் அதிபதியுடன் கேது இருப்பதால் ஜாதகி காதல் வலையில் விழுவாள். இவர்களுக்கு வீடு கொடுத்த அதிபதி ராகுவுடன் இருப்பதால் நிச்சயம் காதல் ஏற்படும். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் ராகுக்கு திரிகோணத்தில் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இருப்பதால் காதல் திருமணம் நடக்கும். இதில் சுப கிரகத்துடன் சர்ப்பம் இருப்பதால் காதல் திருமணம் குடும்ப உறுப்பினருக்கு பிடிக்காது. ராகு நின்ற வீட்டின் அதிபதியும் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதியும் ஒரே அதிபதியாக வந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் இதில் சனி தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு முதல் குழந்தை பிறப்பதற்கு முன் ஜாதகியுடைய சித்தப்பா இறந்து விடுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க. லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இவர்களுடைய சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு காதல் திருமணம் நடக்கும். பாக்கியஸ்தானமே பாதகஸ்தானமாக இருப்பதால் திருமண வாழ்க்கை கசக்கும். மேலும் திருமணஸ்தானத்திற்கு 6, 8, 12 அதிபதிகள் சேர்க்கை திருமணஸ்தானத்திற்கு மாரகஸ்தானத்தில் இருப்பதால் முதல் திருமணம் காதல் திருமண வாழ்க்கை பிரிவினையில் முடியும். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.